ஸ்ரீ சூரிய சதகம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார், ஆதித்யானாம் அகம் விஷ்ணுகு, ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணுவாக இருக்கின்றேன் என்கின்றார். அதேபோல் ஒளிரக்கூடிய பொருள்களுள் நான் சூரியனாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். பகவான் நாராயணனின் ஒரு கண் சூரியன் என்று கூறுகின்றது வேதங்கள். சந்தியாவந்தன காலத்தில் அர்க்கியம் சமர்ப்பிக்கும் பொழுது சூரிய மண்டலத்தில் எழுந்தருளியிருக்கும் சூரிய நாராயண பெருமானுக்குத்தான் அர்க்கியம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. சூரிய பகவான் எம்பெருமானின் சக்தியின் அம்சம் என்று வேதங்கள் கொண்டாடுகின்றன. சூரிய சதகம் இரண்டாவது ஸ்லோகம். பக்தி பிரஹ்வாய தாத்தும் முகுல புட குட்டி கோட்டர क्रोडलीनां लक्ष्मीं आक्रष्टु कामा इव कमलवनोद्घाटनं कुर्वते ये कालाकारान्धकारानन पतित जगत्सात्वसध्वंसकल्याः कल्याणं वक्रियासुर किसलय रुचयस्ते करा भास्करस्य. பக்தி பிரஹ்வாய தாத்தும் முகுல புட குட்டி கோட்டர क्रोडलीना லக்ஷ்மி ஆக்ரஷ்டு காமா இவ கமலவனோத்காட்டனம் குர்வதேயே காலாகாராந்தகாரானன பதித ஜகத் சாத்வசத்வம்ச கல்யாஹ கல்யாணம் வ கிரியாசுர் கிசலய ருச்சயஸ்தே கரா பாஸ்கரஸ்ய. மகாலட்சுமியானவள் யாருக்கும் அவ்வளவு எளிதாக தரிசனம் தரக்கூடியவள் அல்ல. அவள் தாமரை மலர் மொக்குகளின் குகைகளுக்குள்ளும் ரகசியமாக மறைந்திருக்கின்றாளாம். பக்தியுடன் வணங்கியிருக்கும் தனது பக்தனுக்கு தாயார் பிரசன்னமாக வேண்டும் என்பதற்காகவே சூரிய தேவனானவன் தனது கைகளாகிய கிரணங்களை கொண்டு அவள் உறைந்திருக்கும் தாமரை காடுகளில் இருந்து அவளை வெடிக்கொணர வேண்டும் என்று எண்ணியே அந்த தாமரை மொட்டுக்களை இதழ்கள் விரிந்து மலர்ந்து விடும் பணி செய்கின்றார். மேலும் சூரிய தேவனானவன் இந்த உலகிற்கு ஒரு உதவி செய்கின்றாராம். யமனின் கருப்பு வண்ணத்தை போன்று இருக்கும் இருளின் வாயினுள் விழுந்துவிட்டு பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமியின் பீதியை அந்த சூரிய கிரணங்கள் ஒழித்து கட்டிவிடுகின்றதாம். இத்தனை மகத்துவங்கள் கொண்ட சூரிய கிரணங்கள் அழகான இளம் தளிரின் ஒளி போன்ற சிவப்பு வண்ணத்தோடு நமக்கு அனைத்து மங்களங்களையும் அருளட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவித்தால் அனைத்து மங்களங்களும் கிட்டும் என்று கவி குறிப்பிடுகின்றார். மீண்டும் ஒரு ஸ்லோகத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.